மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுடைய குதுஸ் படைப்பிரிவின் தளபதி இஸ்மாயில் கஆனி கைது செய்யப்பட்டாரா? இவர் மொசாட் உளவாளியா? இவர் தான் அத்தனை குறைக்கும் காரணமாக இருந்தாரா? இவர் இப்போது தடுப்பு காவல் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரா? அப்படியே இவர் படுகொலையும் செய்யப்பட்டாரா? அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுல எது உண்மை, எது போய், இந்த கதை எங்க தொடங்கிருக்கு, எப்படியான விமர்சனங்கள் இவர் மீது முன்வைக்கப்படுது, இதுக்கான காரண காரியங்கள் தான் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அலசுறது தான் இன்றைய பதிவு. குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதியாக இருந்து வந்த இஸ்மாயில் கஆனி மொசாட் உளவு பிரிவினருக்கு உளவு தகவல்களை வழங்கித்தான் இத்தனை படுகொலையை செய்வதற்கு கோடாரி காம்பாக இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுல ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் இவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும், இத்தனைக்கும் இவர் காரணமாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டை இவரை படுகொலை செய்ததாகவும் பல்வேறு செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. உளவு தகவல்களை ரகசியமாக இஸ்ரேலுக்கு வழங்கியதன் காரணமாகத்தான் இத்தனை படுகொலையும் நடந்ததான குற்றச்சாட்டு அனைத்தும் இவர் மீது முன்வைக்கப்பட்டதோட சமூக ஊடகங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தாக்குதல்கள்ல இவர் கூட இருந்தவர் மயிரிழையிலே ஏதோ ஒரு வகையில் உயிர் தப்பி தலைமறைவாக பல வாரங்கள் பல நாட்கள் இருந்து வந்த சூழல்களும் இருந்திருக்கு. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா முதலாவது 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவுல ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்படுறாரு. இந்த படுகொலையை தொடர்ந்து இவர் 2 வாரங்கள் தலைமறைவாக வாழ்ந்து வராரு. இதுக்கு பிறகு ஒரு பொது வெளியில வெளிவந்தாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பேசுபொருளாகவும் மாறி இருந்தது. 2025 ஜூன் மாதம் 12 நாள் யுத்தத்தின் போது பல்வேறு படத்தளபதிகளும் விஞ்ஞானிகளும் படுகொலை செய்யப்பட்டதுல இவரும் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்பட்டது. பல தினங்களுக்கு பின்னால அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஈரானிய அரசு ஏற்பாடு செய்தது. அந்த நிகழ்வுல பாதையில ஒரு கெப்படிச்சு அவர் தோன்றியது, மீண்டும் மரணிச்சவர் எப்படி உயிரோட வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீண்டும் பேசுபொருளாக மாறியது. குதுஸ் படையின் படத்தளபதியாக இருந்தவர் காசிம் சுலைமானி பக்தாத் விமான நிலையத்துக்கு அருகில் அமெரிக்காவுடைய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது இவர் அருகில் இருந்தார். இவருக்கு எந்த ஆபத்துகளும் இல்லாமல் இவர் உயிர் தப்பினார். சிரியா லெபனான் எல்லைப்புறத்தில் ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலிலும் இவர் உயிர் தப்புறாரு. கடந்த சனிக்கிழமை ஆயத்துல் அலி ஹாமி படுகொலை செய்யப்பட்ட அந்த தாக்குதலிலும் மயிரிழையில இவர் உயிர் தப்பினார். இவர் அனைத்து தாக்குதலிலிருந்தும் உயிர் தப்பினாரு. இவர் தான் உளவு தகவலை கொடுத்து கச்சிதம் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறார் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இப்போது பேசுபொருளாக ஊடகங்கள்ல வெளிவர ஆரம்பிச்சது. இவர் உயிர் தப்பியதும் இவர் மறைவாக வாழ்ந்ததும் இவர்தான் உளவாளியாக மாறியிருக்கிறார் அப்படின்ற சர்ச்சை இப்போது வந்தது கிடையாது. அது 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹசன் நஸ்ருல்லா அவங்களுடைய படுகொலையை தொடர்ந்து இவர் 2 வாரங்கள் தலைமறைவாக இருந்த இந்த சூழல்ல அப்போது இருந்த சர்வதேச ஊடகங்கள் இவர் பற்றி பல்வேறு சர்ச்சையான விஷயங்களை வெளிக்கொணர ஆரம்பிச்சாங்க. அதுல முதலாவது 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் அளவுல இவருக்கு எதிரான விமர்சனம் எப்படி முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் ஐ என்ற ஊடகம் குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கஆனி இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டுல தடுத்து வைத்து விசாரிக்கப்படுறாரு. விசாரணையும் போது மாரடைப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை முதல் முறையாக வெளியிட்டாங்க. அதுல இருந்துதான் இந்த ஒரு விஷயம் பூதாகரமாக ஊடகங்கள்ல பேசப்படுது. கைது செய்யப்பட்டாச்சு, இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு, இல்ல இஸ்ரேல் இவரை கடத்தி கொண்டு உளவு தகவல்களை எடுத்துக்கொள்ளுது, பணைய கைதியா வச்சிருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாற ஆரம்பிக்குது. இதுக்கிடையில ஸ்கை நியூஸ் அப்படின்னு சொல்றது 2024 ஆண்டு அக்டோபர் மாதத்துல ஒரு ராணுவ வீரரை மேற்கோள் காட்டி இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. உளவு தகவல்களுக்குள்ள எப்படி இஸ்ரேல் ஊடுருவியது என்பது பற்றிய விசாரணைக்காக இப்போது தடுத்து விசாரிக்கப்பட்டாரு. அத்தோடு சேர்த்து 10 காரணிகளை முன்னிலை நிறுத்தி இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஸ்கை நியூஸ் செய்தியாக வெளியிட்டது. ஏதோ ஒரு வகையில இவர் பற்றி பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் அன்று தோற்றம் பெற்று பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த விமர்சனம் குறித்து ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய அறிவிப்பு என்னதாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவங்க மறுதளித்து அவருடைய பணியில் தொடர்கிறார், அவரை சிறைப்பிடிக்கவும் இல்லை, விசாரணைக்கு உட்படுத்தவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். எதிர்வரும் தினங்கள்ல உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய கையிலிருந்து அல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படுகின்ற பதக்கத்தை வாங்க போறாரு. சேவை நலன் பாராட்டி அந்த பதக்கம் வழங்கப்பட போகுது அப்படின்னு ஒரு செய்தியையும் அவங்க வெளியிட்டாங்க.
ஊடகங்களுடைய பரப்புரை இப்படி இருக்கு, ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய அறிக்கை இப்படி இருக்கு. உண்மையிலே இந்த ஊடகங்கள் எடுகோலாக எடுத்த ஒரு விஷயம் தாக்குதல உயிர் தப்பியதும் பல வாரங்கள் மறைந்திருந்து வெளிப்படுகின்ற இந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு ஒரு எடுகோலாக இருக்குது. உண்மையில ஈரானை பொறுத்த வகையில இந்த ஒரு விஷயம் இஸ்மாயில் கஆனிக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. பல்வேறு தளபதிகள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு இஸ்ரேல் அறிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல மாதங்கள் பல வருஷங்கள் தலைமறைவாகவே இருந்து மீண்டும் வெளிவந்த சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை தாக்குதலில் ஆயத்துல்லா அலி காமினுடன் இறந்ததில் அவருடைய ஆலோசகரும் மிக முக்கியமான பதவிகளை வகித்தவருமான சமாய் என்று சொல்லப்படுகிறவர் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தளபதியை 2025ஆம் ஆண்டு ஜூலை 12 நாள் யுத்தத்தின் போது நாங்கள் கொண்டதாக அறிவிச்சோமே, இவர் எப்படி இப்போது இறந்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிகர காவல் படையினுடைய ஆலோசகர் அமீர் அலி ஜபரி கடந்த சனிக்கிழமை தாக்குதலில் இறந்தார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்கள் கருத்து சொல்லி இருந்தது. 3 தினங்களுக்கு பின்னால ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படுகிறது, இதனூடாக எந்த கப்பல்களும் பயணித்தால் எமது இலக்காக அதிகரிக்கும் என மிரட்டிய தொலைக்காட்சி உரையில இவர் தோன்றி அந்த ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு விஷயம் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஓல்ரெடி இருந்தவரை எப்படா தொலைக்காட்சியில நம்மளை மீண்டும் மிரட்டார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்து வந்தது. குதுஸ் படையின் படத்தளபதி காசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து உடனடியாக 2020ஆம் ஆண்டு ஆயத்துல்லா அலி காமினி அவங்க இந்த பதவிக்கு இந்த இஸ்மாயில் கஆனியை அவரை நியமித்தது என்பது அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் அது நடந்திருக்கணும். இஸ்ரேலுக்கு சோரம் போகின்ற ஒரு இராணுவ வீரராக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு இவரை நியமிச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. எனவே இது ஒரு வதந்தியாகவும் ஊடகங்கள் பரப்புரை செய்கின்ற ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். இவருடைய இராணுவ பயணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980ஆம் ஆண்டு இராணுவத்தில் இணைகிறாரு. 1988 குதுஸ் படை உருவாக்கப்படுது. இந்த படையினுடைய உப தலைவராக துணை தலைவராக 1997 இவர் நியமனம் பெறாரு. அன்றிலிருந்து காசிம் சுலைமானியோட நெருங்கி பழகி அவருடனே பயணம் செய்திருக்கிறாரு. குதுஸ் படையுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிகர காவல் படைக்கு கீழே இயங்குகின்ற மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு. இவர்கள்தான் உளவுத்துறைக்கும் பொறுப்பாக இருந்து மற்றும் ஈரானுடைய எல்லைப்புறங்களில் இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான வளங்களை செய்து கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதும் இப்படியான பல்வேறு செய்திகளை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஒரு இராணுவ பிரிவு தான் குதுஸ் படைப்பிரிவு. இது புரட்சிகர காவல் படையினுடைய முதுகெலும்பாக செயல்படுகின்ற ஒரு பிரிவு. இந்த பிரிவினுடைய தளபதியாகத்தான் கடந்த பல ஆண்டுகளாகவும் துணை தலைவராக பல தசாப்தங்களாகவும் கடமையை செய்து வந்தவர் ஆயத்துல்லா அலி காமினி அவனுடைய கையால் பல பதக்கங்கள் பெற்றவர், நாட்டுக்காக பல சேவைகள் செய்தவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவரை பற்றி தேடியதில் கிடைச்சிருக்குது. இப்போதும் அவர் தான் அந்த படைக்கு தளபதியாக இருக்கிறாரு. கடந்த சனிக்கிழமை நடந்த தாக்குதல இவரும் உயிர் தப்பி இருக்கிறாரு. இவர் தான் தொடர்ந்தும் அந்த படையினுடைய தளபதியாக செயலாற்றி வருகிறார். இப்போது இருக்கின்றவர்கள் மூத்த இராணுவ வீரராகவும் பட தளபதியாகவும் இவர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் கைது செய்யப்படவும் இல்லை, சிறையில் போடப்படவும் இல்லை, இவர் படுகொலை செய்யப்படவும் இல்லை என்பதுதான் தேடி கிடைச்ச செய்தி. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து நாமும் தெளிவாக இருக்கணும் என்பதற்காகத்தான் மீசான் டைம் இந்த ஒரு விஷயத்தை தேடி உங்களுக்கு சமர்ப்பிச்சு இருக்குது. வதந்திகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஊடகங்கள் இப்படியான கருத்துக்களை பரப்புவதனால் உண்மையிலே நாட்டுக்காக உழைத்த ஒரு இராணுவ வீரன் பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வருவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். கேட்பதும் போய் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பது ஒன்றே உண்மை என்ற வகையிலே தீர விசாரித்த வகையில் தேடிய வகையில் இஸ்மாயில் கஆனி என்பவர் இப்போது உயிரோடு இருக்கிறார். அவர் கைது செய்யப்படவில்லை, விசாரணை உட்படுத்தப்படவும் இல்லை. இவரை பற்றிய விமர்சனங்கள் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தான் இப்போதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது தவிர அதில் எந்த உண்மைகளும் கிடையாது என்று கூறி அத்தோடு சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்த மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா அதனுடைய நிபுணத்துவ குழு ஒன்றை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைக்குது. இந்த யுத்தம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பேசி தீர்ப்பதற்கான ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்த குழுவினுடைய பணி கச்சிதமாக நடந்து முடிந்து சமாதானம் மறந்துவதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான சாத்தியக்கூறுகளையும் இறைவன் ஏற்படுத்தி வைக்கட்டும் என்று கூறி இந்த யுத்தத்தில் முனைப்போடு
ஈடுபடுகின்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய மனமாற்றங்கள் உருவாகி இந்த யுத்தம் கைவிடப்பட்டு சமாதானம் மலருவதற்கான ஒரு காரணமாக இந்த தூதுக்குழுடைய பணி அமையட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.